தேர்ஸ்டே மார்னிங் காட்டுக்குள் இருக்கிற கருப்பணசாமிக்கு நேற்று கூறுக்கடை வந்து வெட்டியிருந்தோம். இந்த மாதிரி கூறுக்கடையெல்லாம் வெட்டி அந்த கூறு கறி வர்றதில் வந்து பார்த்திங்கன்னா தலை, கால், குடல், ஈரல், சதக்கறி, எலும்பு கறின்னு எல்லா கறியும் சேர்ந்துருக்கும். இந்த கறியில் குழம்பு வைக்கும் பொழுது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து கூறு கறியாக போட்டு தரது அப்படிங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா பீசஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுருவாங்க. நாம் வீட்டில் வந்து சின்னதாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹஸ்பண்ட் வெளியில் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி நானே கட் பண்ணிடலான்னு நானே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கறி குழம்புக்கெல்லாம் மொளை வரைச்சி குழம்பு வைப்போம் பார்த்தீங்களா, மசாலாலாம் அரைச்சி அது போல் வச்சா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மட்டனில் நல்லா டேஸ்டியான மட்டன் கிரேவி, மட்டன் தண்ணி குழம்பு ரெண்டுமே வச்சாச்சு. ஸ்கூலுக்கு நான்வெஜ் எல்லாம் அதிகமாக கொடுத்து விட மாட்டேன். அதனால் பாப்பா 2 பேத்துக்கும் நம்மளோட பீட்ரூட் வீட் பாஸ்தா வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு செஞ்சுட்டேன். நம்மளோட பாஸ்தா நூடுல்ஸில் மைதா கொஞ்சம் கூட கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் சிறுதானியம் கோதுமையை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 3 பாக்கெட் அல்லது 3க்கு மேலே நீங்கள் வாங்கும் பொழுது ஃப்ரீ ஷிப்பிங்கும் இருக்குதுங்க. தேவைன்னா அவைல் பண்ணிக்கலாம். பாப்பா 2 பேத்துக்கும் பாஸ்தா ரெடி பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கானாவை அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களுங்க. பாப்பா 2 பேருமே சுதந்திர தினத்தன்னைக்கு ஸ்கூலில் வந்து ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அதுக்காக காலையில் நேரமாக 8 மணிக்கு பொழுதே ஸ்கூலுக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க. 2 பேரும் ரெடி ஆகிட்டாங்க. அவங்களை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு ஸ்கூல் ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கு நானும் ஸ்கூலுக்கு போகணும்.